கதிர், ஒரு முக்கியமான விஷயம்தான்ப்பா. எங்க எல்லாருக்கும் சம்மதம்தான். நீயும் உன் முடிவை சொல்லிட்டேனா? என்னம்மா? அதான் ரோகிணி சொன்ன மாதிரி அந்த மாப்பிள்ளை பையனை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல தங்க வைக்கிறதுக்கு சம்மதம்னு தாத்தா சொல்றாரு. என்னம்மா அது? அவதான் ஏதோ அறிவில்லாம பேசிட்டு இருக்கானா நீங்களுமா? டிடி, கொஞ்சம் பொறுமையா தாத்தா என்ன சொல்றாருன்னு தான் கேளு. என்ன தாத்தா இதெல்லாம்? அது இல்லப்பா, ரோகிணி கல்யாணம் ஆகணும்னு. அதுக்கு அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா? இல்லப்பா, நாமளும் எத்தனையோ முயற்சி பண்ணோம், ஒன்னும் சரியா வரல. இப்ப அவ சொல்ற யோசனைப்படிதான் ஒரு முயற்சி பண்ணி பாத்துருவோமே. எப்படி தாத்தா? எனக்கு ஒண்ணும் இதெல்லாம் சரியா வரும்னு தோணல. பாக்குறவங்க எல்லாம் தப்பா சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு யாரும் பொண்ணு கேட்டு வர மாட்டேங்கிறாங்க. ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா அப்புறம் நம்ம வீட்டுக்கு யார் பொண்ணு கேட்டு வருவாங்க? வர்றவர் மாப்பிளையா வந்து தங்கினா தானப்பா பிரச்சனை எல்லாம் வரும். பின்ன அது இல்லப்பா, எனக்கு கையிலயோ காலிலயோ ஒரு வலி, அதுக்காக ஒரு பிசியோதெரபி டாக்டர் வீட்டோட இருந்து வைத்தியம் பண்றாருன்னு ஊருக்குள்ள சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அவரை ரோகிணிக்கு பிடிச்சு போச்சுன்னா இவர் தான் மாப்பிள்ளைன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். இந்த ஐடியாலாம் உங்களுக்கு யார் கொடுத்தது? நம்ம குலதெய்வம். இல்லப்பா, குலதெய்வம் கனவுல வந்து சொல்லுச்சு. இப்பெல்லாம் பகல்லே தூங்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? கனவுன்னா மனசுல வந்து சொல்லுச்சுன்னு வச்சுக்கவேன். ஓஹோ, உங்க மனசாட்சி இப்ப மத்தியானமே தூங்க ஆரம்பிச்சிருச்சா? ஆமாண்டா, உன்ன மாதிரி கோட்டரை போட்டு மத்தியானமே அதுவும் கொரட்டை விடுது. உனக்கு தேவையா? அது தேவை, இது தேவையில்லை. எது தேவை, எது தேவையில்லை? அது தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. எதுக்கு வாயை கொடுத்து அசிங்கப்படுற? கொஞ்சம் பேசாம தான் இரு. கதிர், எனக்கு என்னமோ தாத்தா சொல்றது சரின்னு தண்டப்படுது. அவர் சொல்ற மாதிரியே பண்ணிடலாமே. அதெல்லாம் இருக்கட்டும், ரோஹிணி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? பா, உங்களுக்கு என்ன கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா? இந்த கண்டிஷனை போட்டதே அவதானே, இப்ப திரும்பவும் அவகிட்ட கேட்கணுமா? ஷோ, இப்படி ஒரு கண்டிஷனை போட்டா ஒத்துக்க மாட்டாங்கன்னு தானே சொன்னோம். கடைசியில ஒத்துக்கிட்டாங்களே, என்ன பண்றது? இந்த பாருங்க, எனக்கு என்னமோ இது தேவையில்லாத வேலைன்னு தோணுது. ஏதோ நீங்களாம் சரின்னு சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன். நாளைக்கு ரோகிணி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணா அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அப்ப வேற என்னவா இருப்பான்னு தெரியல. என்னது? ஒண்ணும் இல்லண்ணா. இந்த பாருமா, நீ சொன்ன கண்டிஷனுக்கு நாங்க எல்லாரும் சம்மதிச்சிட்டோம். அதுக்கு அப்புறமும் நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். போய் ரெஸ்ட் எடுங்க. ஏய் தள்ளு. ஏய், நல்லா கேட்டுக்கோங்க. அவங்க பேசுற மாதிரிலாம் நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். ஏதாவது தகுடுதத்தம் பண்ணீங்க, மொத்தமா சோத்துல விஷத்தை வச்சிருவேன். தலை, அது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் சேர்த்துதான். என்ன உன் தலைமையில இடிமலை இடியா இறக்கிட்டு இருக்காங்க? இதுக்கெல்லாம் அசர்றவன் நானா? எவன் வேணாலும் வரட்டும், அவன் எப்படி இங்க இருந்து தலை தெரிச்சு ஓடுறான மட்டும் பாரு. அப்போ இப்பல இருந்தே நான் தான் ஐடியாவை ஸ்டோர் பண்ணணுமா? எனக்கு தான் ஏகப்பட்ட வேலை. புதுசு புதுசா சீன் பிடிக்கணும். ஐயோ, கதிரா, ஐயோ, ஐயோ, ஏய், நீங்க என்ன பண்ற? கத்தாதீங்க ப்ளீஸ்.
நீங்க என்ன பண்ற? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இது ஏன் ரூம்? உங்க ரூம்னா நீங்க எப்படி இங்க வருவீங்க? நான் தான் ஒளிஞ்சிருக்கேன்ல. ஒளிஞ்சிருக்கே? எதுக்கு? எதுக்கு இங்க ஒளிஞ்சிருக்க? இது ஏன் வீடு, ஏன் ரூம்குள்ள வந்து நீ ஏன் ஒளிஞ்சிருக்க? இப்ப சொல்ல போறியா இல்லையா? அது கதிர் கதவு திறப்பா. என்ன சத்தம்? ஐயோ. கதிர் என்னாச்சு கதிர்? என்ன சத்தம்? கதிர் ஐயோ அத்தை வந்துட்டாங்க. இந்த அத்தையா? கதிர் கதவு திறப்பா. என்ன சத்தம்? உங்களுக்கு இல்லங்க, எனக்கு. எங்க அம்மா எப்படி உனக்கு அத்தையாக முடியும்? கதிர் கதவு திறப்பா. ஐயோ எனக்கு அத்தையா இருந்தா என்ன, உங்களுக்கு அம்மா தானே. ஏய் கதவு திறடா. நீ எதுக்கு இங்க வந்த? தாத்தா பாட்டிய பார்க்க வந்தேன். பாட்டி தான் இங்க வந்து ஒளிஞ்சுக்க நீ சொன்னாங்க. எதுக்கு அவங்கள பார்க்க வந்துட்டு அவங்க எதுக்கு உன்னை ஒளிஞ்சுக்க சொல்லணும்? ஐயோ அதை விடுங்க, இப்ப என்ன பண்றது? முதல்ல எங்கயாவது போய் ஒளிஞ்சுக்கோ. ஏய், உனக்கு ரொம்ப அறிவு. யாருக்கும் தெரியாத மாதிரி போய் ஒளி. கதிர் ஐயோ என்ன நடக்குது? என்ன சத்தம் அங்க? தெற. கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கோ. உள்ள போ. அதுக்குள்ளயா? உட்காரு. கதவு திறடா. டேய் கதிர் உள்ள போ. கதவு திறடா. அதுக்குள்ள இப்படி? உள்ள போன்னு சொல்றேன்ல. டேய் சீக்கிரம் கதவு திறப்பா. சீக்கிரம் உட்காரு. டேய் கதவு திறடா. கதிர் கதிர் என்னாச்சுப்பா? என்னாச்சு? ஏன் அப்படி கத்துன? நாங்களாம் பயந்தே போயிட்டோம். நீங்க எதுக்கு பயந்தீங்க? நீ எதுக்குடா கத்துன? அது நான் சும்மா கத்துனேன். சும்மா கத்துனியா? என்ன தடுமாறுற? நான் எதுக்கு தடுமாறணும்? அப்ப எதுக்கு கத்துன? கரெக்டா ரீசன் சொல்ல. சொல்ல எதுக்கு கத்துன? அது மூட்டை பூச்சி. இது இல்லம்மா, அது கம்பளி பூச்சி. இல்ல புள்ள பூச்சி. பட்டாம்பூச்சிய விட்டுட்டியே. பின்ன என்ன மூட்டை பூச்சி கம்பளி பூச்சின்னு கதை விடுற? எங்க இவ்வளவு கலவரத்துல நர்மதா எங்க இருக்கான்னு தெரியலையே. தெரியலையே. கரப்பாம்பூச்சியா? கரெக்ட். அதேதான். டேய் நீ என்னடா பொம்பளை புள்ளையாட்டம் கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் பயந்து கத்திக்கிட்டு ஐயோ 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 எல்லாம் கத்திக்கிட்டு இருக்க? சச்சா, அத பார்த்து யாரு பயந்தா? அப்புறம் எதுக்குடா கத்துன? அது ஒண்ணு இல்லம்மா, நம்ம இரும்புலியூர்ல ஜோசியர் இருக்காருல்ல. இருக்காரா? இருக்காரு. நம்ம நரம்படி நாராயணன் இரும்புலியூர்ல இருக்காருல்ல, அவருதான் சொன்னாரு. அப்பப்பா ஐயோ ஐயோன்னு கத்துனா முடி கொட்டுறது நின்றுமா? நான் பெத்த மகனே, வாழ்க்கையில முக்கியமான நேரத்துல கரெக்டான ஒரு ஐடியா சொல்லியிருக்கடா. ஐயோ 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 ஐயோ.